அதுதான் ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், நீ தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியா மச்சான்? இப்ப நீ சொல்றியா இல்ல நானே நந்தினிக்கு போனை போட்டு கேட்கட்டுமா? நந்தினியை நான் கிளம்ப சொல்லிட்டேன்டா. எங்க? அவளோட வீட்டுக்கு தான்டா. அதான் நான் அப்பவே சொன்னேனே உன்கிட்ட. டேய், என்ன மச்சான் சொல்ற? நிஜமாவே சொல்லிட்டியா? ஆமா மச்சான், சொல்லிட்டேன். இந்நேரம் கிளம்பியிருப்பா. போட்டும்டா, அவ போய் அவ ஃபேமிலி கூடயாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும். அப்ப உன்னோட சந்தோஷம்? டேய், எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். கேளிச்ச, ஏதோ நந்தினி கூட இருக்க போய் தான் நீ மனுஷனாவே இருக்க. அவளை போய் வீட்டுக்கு போன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்பறம் மனசு வந்துச்சு? அது அவளோட ஆசைடா. பாவம், இவ்வளோ நாளா அவ கேட்டதை நான் இப்போவாச்சும் செஞ்சு கொடுக்குறேன்னு. சரிடா, நந்தினியை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்துருவியா? வீட்டுக்குள்ள நுழையும் போது இங்கதான் நந்தினி எங்கேயாவது இருப்பா அப்படின்னு உனக்கு தோணும்ல? மூச்சுக்கு 300 தடவை நந்தினி நந்தினி பேர் சொல்லிக்கிட்டே இருப்பியே. இதுக்கப்புறம் உன்னோட மனசு கடந்து தேடுமே. அதுக்குள்ள என்ன பதில் வச்சிருக்க? டேய் சொல்லுடா, என்ன பதில் வச்சிருக்க? எவ்வளவோ பிரச்சனை வந்த காலத்தெல்லாம் விட்டுட்டான். எல்லாம் சரியாகி ஒரு மாதிரி 2 பேத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நேரத்துல வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டியாடா. திடீர்னு நல்லவனா மாறுறது தப்பு இல்லடா. ஆனா இப்படி ஓவர் நல்லவனா மாறக்கூடாது. டேய், அதெல்லாம் எனக்கு தெரியல மச்சான்.